शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. அதுக்கு அங்கங்க கோட் பண்றதுக்கு அங்கங்க ஸ்லோகங்கள் இருந்தாலும் கீதையோட தாத்பரியம் அது கிடையாது. இதோட தாத்பரியம் தான் இருக்கா. இது வச்சுதான் பகவத்பாதன் சொல்றார். அவர் எதுக்காக அப்படி சொல்றான்னு தெரியாமல் அவரே தூஷணம் பண்ணக்கூடாதுதான். அதுதான் சொல்றேன். கர்மத்தை பத்தியே அவர் கர்மத்தை கம்மியா பண்ற மாதிரி கர்மத்தினுடைய பிராதானியத்தை என்ன குறைச்சு காமிக்கிற மாதிரி நாசியம் பண்ணியிருக்காரு தப்புன்னு சொல்றாங்க. அது இல்ல, கர்மத்தினுடைய பிராதானியத்தை குறைக்கிறதுன்னு அர்த்தம். இன்னும் புரியாம சொல்றாங்கல்ல. கிரந்தத்தினுடைய தாத்பரியம் தான் இப்படி நிர்ணயம் பண்ணும். இப்ப பாருங்க, நான் கேட்ட மாதிரி அர்ஜுனனுடைய மோகத்தை நிவர்த்தி பண்ண இதுதானே பகவானுடைய கர்த்தவியம். மோகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு அவனுக்கு எப்படி உபதேசம் பண்ணணும்? என்னுடைய முடிவு சரியில்லை அவனை போதிக்க வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்? நீ எடுத்த முடிவை யுத்தம் பண்ண மாட்டேங்கிற முடிவு. அதுக்கு காரணம் என்ன? பிரஜாவாதத்தை பாஷத்தை பெரிய ஞானிகள் பேசுற மாதிரி பேசுறான். அதனால நீ ஆத்மஜானத்தினால ஆத்மஜானம் ஆத்மஸ்வரூபத்தை மனசுல வச்சுல யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்றியா? தர்மசாஸ்திரத்தை வச்சுட்ட யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்றியா? லோக விவகாரத்தை வச்சுட்டு யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்றியா? இப்படி 3 கேள்வி. இன்னும் அத்தியா சாஸ்திரத்துல இப்படி பக்தி வரும். முதல் சொல்ல கிடையாது. ஆத்மஜானத்தை வச்சுட்டு ஆத்மஜானம் ஆத்மஸ்வரூபம் இப்படி இருக்கு வச்சுட்டு யுத்தம் பண்ண மாட்டாங்க. சம்பந்தமே இல்லை. மரணத்துக்கும் சரீரம் மரணத்துக்கும் போறதுக்கும் யுத்தத்துக்கும் ஆத்மஸ்வரூபத்துக்கும் வாஸ்தவமான ஆத்மஸ்வரூபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. யுத்தம் பண்ணாலும் ஒண்ணும் வருது, யுத்தம் பண்ண மாட்டாலும் ஒண்ணும் வராது. பண்ணாம இருக்கிறதா இருந்தாலும் ஆத்மஸ்வரூபம் அப்படிதான் இருக்கும். யுத்தம் பண்ணி சரீரம் போறதா இருந்தாலும் ஆத்மஸ்வரூபம் அப்படிதான் இருக்கும். அப்ப ஆத்மஸ்வரூபத்தை ரொம்ப வெட்டியா பிடிச்சுட்டு யுத்தம் சொல்ல பண்ண மாட்டேன் சொல்றதா இருந்தா அது தப்பு. அதனால அப்படி சொல்லக்கூடாது. இது சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்மஸ்வரூபம் எப்படி நிரூபணம் பண்ணணும். இதுக்காக தான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஜாயதே மரியதே வாகதாதுமாயம் பூத்வா பரிதாவான பூயா, இந்த மாதிரி அஜோலிக்கு சாஸ்திரோயம் புராணம் அந்நியமானே தெரியுதே அக்லேஜோயம் எல்லாம் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்ற ஸ்லோகங்கள். இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள் இதுக்கு இங்க என்ன ரெலவன்ஸ் கேட்டா இதுதான் ரெலவன்ஸ். ஆத்மஸ்வரூபத்தை மனசுல வச்சிருந்த யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சரி, தர்மசாஸ்திரத்தை கவனிச்சா யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்றியா? அதுவும் இல்லை. அதுக்காக நெக்ஸ்ட் அந்த வரைக்கும் ஒரு கட்டம், இங்க இருந்து இன்னொரு கட்டம் ஸ்வதர்மம் அபிஷன் வரைக்கும் இருக்கு. அங்க அந்த வரைக்கும் பிரிக்கணும். அந்த லீடர் உங்களுக்கு மனசுல இருக்குன்னா அது பிரிக்க முடியும். இல்லாட்டா போயிட்டு பாருங்க, இன்னைக்கு பாருங்க அப்படியே வாக்கியங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இந்த வரைக்கும் ஒரு அசோக்கியான இந்த சோகத்துவம் இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு ஸ்வதர்மம் அபிஷாவேக்ஷியா என்கிற ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மஸ்வரூப நிரூபணம். அதனுடைய அது சுரூபண நிரூபணம் பண்றதுக்கு அந்த இடம் எப்படி கிடைச்சதுன்னா இதுதான் காரணம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் ஸ்வதர்மமபி சாவேக்ஷன் கம்பிதம் வருது. தர்மியாதியுத்தா ஸ்ரேயோன்ய க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. ஸ்வதர்மம் என்ன பார்த்தால் யுத்தம் பண்ணணும் தான் கிடைக்கிறது, பண்ணக்கூடாது கிடைக்கிறது இல்லை. க்ஷத்ரியனுடைய தர்மம் என்ன கேட்டா யுத்தம் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வரதா இருந்தால் பண்ணணும் தான் தர்மசாஸ்திரத்தில் இருக்கு. நம்ம தர்மசாஸ்திரத்தை பார்த்து நான் யுத்தம் பண்ண மாட்டேன் சொல்றதா இருந்தால் அதுவும் தப்பு தானே. இது அந்த ஸ்லோகத்துக்காக அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்கு. இந்த ஸ்லோகம் ஞாபகம் இல்லையே, லோக திருஷ்டியா லோக விவகாரத்தில் அந்த ஆங்கில ஸ்லோகம் இது வருது. ஜாதஸ்தி துருவோ மிருத்யு துருவம் ஜன்ம மிருத்ய தஸ்மாத் அபரிஹாரியத்தை நத்துவம் சொல்றது அந்த ஸ்லோகம் அங்கே வருது. அது எப்படின்னா லோக திருஷ்டியில் பார்த்தாலும் சாஸ்திர திருஷ்டி லோக திருஷ்டி இது ரெண்டு தானே. நான் ஒரு முடிவு எடுக்கிறதுக்குன்னா ரெண்டு விதமா முடிவு எடுக்கணும். சாஸ்திரம் என்ன சொல்றது பார்த்து முடிவு எடுக்கலாம். இல்லாட்ட லோக விவகாரத்துல மொத்தமா என்ன பார்த்து சொல்லுவா. லோக விவகாரம்னா நான் இப்படி பண்றதா இருந்தால் இன்னொருத்தர் என்ன சொல்லுவா, இது லோக திருஷ்டி. இது பார்க்கணும். நம்ம சில விஷயங்கள்
இப்படி பண்ணலாம் இப்படி பண்ண வேண்டாம் முடிவு எடுக்கிறது இல்லையா? மற்றவா என்ன சொல்லுவான்னு கேட்டுங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, லோகத்தில் இந்த மாதிரி பிரயோஜனம் இருக்கும், இப்படி பண்றதா இருந்தா இந்த லோகத்துல எனக்கு இப்படி பிரயோஜனம் இருக்கும், இப்படி பிரயோஜனம் இருக்காது. சாஸ்திரம் என்ன சொல்றது பார்க்காமல் லோகத்துல எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நிர்ணயம் பண்றதுக்கு லோக திருஷ்டி. சாஸ்திர திருஷ்டின்னா ரெண்டு விதம், ஒண்ணு விவகார சாஸ்திரம், இன்னொன்னு பரமார்த்த சாஸ்திரம். பரமார்த்த சாஸ்திரம் என்ன சொல்றது, ஆத்மஸ்வரூபத்தை இப்படி சொல்றது. அந்த சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில் யுத்தம் பண்ண முடியாது நிர்ணயம் இல்லை. விவகார சாஸ்திரம் என்ன, தர்மசாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியிலும் யுத்தம் பண்ண வேண்டாம்ங்கிறது இல்லை, பண்ணம் தான் இருக்கு. சரி, அதெல்லாம் வச்சுக்கோங்க. லோக விவகார திருஷ்டியில எப்படி இருக்கு கேட்டா, லோக விவகாரத்தில் மத்தவா என்ன பண்றது, மத்தவா என்ன சொல்லுவா, இதெல்லாம் பார்த்து தானே முடிவு பண்றது. அந்த மாதிரி மற்ற லௌகிக யுக்திகள் எல்லாம் வச்சுட்டு முடிவு பண்றது. அந்த ஒரு லைன்ல பார்த்தாலும் யுத்தம் பண்ணக்கூடாது கிடைக்கிறது இல்லை, பண்ணம் தான் கிடைக்கிறது. எப்படி பாருங்க, ஜாதஸ்தி துருவம் ஜென்மம் இருக்குன்னா மரணம் கண்டிப்பா இருக்கு. துருவம் ஜென்மம் மனசுல மரணம் இருக்குன்னா எதுவும் இருக்கு. அப்போது அபரிஹாரியத்தை, என்னாலே மரணம்ங்கிறது அபரிஹாரியம், பரிகாரமே பண்ண முடியாது. அதனால நான் விகம்பிதம் இருக்குது. இப்போ ஒண்ணு கேட்கலாம், இதனால என்ன நீங்க சொல்ல வர்றது, பீஷ்ம துரோணாதிகளுக்கு மரணம் இருக்கு, அவருக்கு ஜென்மம் வந்திருக்கு, அதனால மரணம் வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால அதை பத்தி பெரிய மனசுல கஷ்டப்பட வேண்டாம். அதனால நான் கஷ்டப்படல, அதற்கு மரணம் இருக்கட்டும், என்னுடைய ஐயாவது மரணம் வருதுன்னா அது கஷ்டம் தாங்க. இப்படி அர்ஜுனுக்கு இருக்கலாம். மரணம் இருக்கு, ஜென்மைக்கு என்ன இருக்குன்னா மரணம் இருக்க தெரியாத விஷயம் இல்லை. ஆனா என்னுடைய தஸ்மாத் அபரிஹாரியத்தை நஷ்டம் சோதிடம் சொல்றது, பரிகாரம் இல்லாத விஷயம் மரணத்தை தடுக்கிறது. அதனால நீ சோதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற. இப்ப அர்ஜுனுக்கு கேள்வி கேட்கலாம், அந்த கேள்வி கீதையில் இல்லை, நம்மளே கேள்வியும் கொடுக்கணும், பதிலும் நம்மளே கொடுக்கணும். என்ன கேள்வி கேட்கலாம், அவர பீஷ்மருடைய மரணத்தை, நமக்கு பீஷ்ம துரோணாதிகளுடைய மரணத்தை தடுக்க முடியாதுன்னா கூட என்னுடைய கையால மரணத்தை தடுக்க முடியும் இல்லையா? அப்ப அது பண்ண மாட்டேன்னு சொல்றேன் கேட்டா, அப்படி இல்லை, எப்படி தடுக்க முடியும்? அவளே நினைச்சிட்டு தான் யுத்தத்தில் வந்திருக்காரு. அவ என்ன நினைக்கணும், நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாகன் மழை வேக நிகதா பூர்ணமேவா, நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாகன் வாக்கியம் என்ன அர்த்தம்? மழை வேக நிகதா பூர்ணமேவா, நானே இவரே முன்னாடியே அவருடைய அறம் ஆயிரத்தும் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை நின்றுட்டு இருக்காரு, ஜீவனம் இருக்கே, முடிவாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? மழை வேக நிகதானா மழைவான் அப்படி அர்த்தம் கிடையாது, மன்னியந்தேன அதிர்ஷ்டேனான்னு அர்த்தம். அந்த இடத்துல அவளுடைய கர்மபலத்தினால, அந்த கர்மபலத்தினுடைய நியாமகன் யாரு? பகவான் நான். அவளுடைய ஒரு கர்மபலம் இருக்கு, அந்த கர்மபலம் இப்ப எப்படி பலத்தை கொடுக்கிறது? அவருடைய மரணம் தான் இப்ப பலம். அந்த கர்மபலத்தினுடைய நியமனம் பண்றது நானா இருக்கிறதுனால மழைவான சப்த பிரயோகம். அவருடைய கர்மபலம் இப்ப மரணத்தை கொடுக்கறதுக்கு சன்னத்தமா இருக்கு. அந்த கர்மபலத்தினால அவருடைய மரணம் நிர்ணீதமா இருக்கு. அந்த மரணத்துக்கு நீயே நிமித்தமா நான் வச்சுருக்கேன், உன்னையே ஏன் பண்ணக்கூடாது? நானே உன்னையே நிமித்தமா வச்சுருக்கேன், நீ கூப்பிடுறதுனால நான் வரல, சாதியா இருந்தோன்னு சொல்றதுனால நான் வரல. நானே உன்னை என்னுடைய என்னுடைய நியமன கர்மம் இருக்க ஈஸ்வர கர்மம், அதுக்கு நிமித்தமா வச்சுருக்கேன். இப்படிதானே அவருடைய அபிப்பிராயம். அப்போ அர்ஜுனம் நிமித்தீகத்தியா சொல்ற மாதிரி மயல்வேத நிகதா பூர்வமேக நிமித்த மாத்திரம் பல சமய சாஸ்திரம், சரீரம் போறதுக்கு நீங்க நிமித்தமா வைக்கிற. அப்படி இருக்கிறச்சு பகவானுடைய நிமித்தமா இருக்கிறதுனால அது தடுக்க முடியாத விஷயம். பகவான் யாரை நிமித்தமா இருக்கிறதோ தடுக்க முடியாத விஷயம் தானே. அதனால அபரிஹாரியத்தை நத்தும் சோதனம் இருக்குது. சோகத்துக்கு இங்க அவகாசமே இல்லை. அது மட்டும் இல்ல, சம்பாதிதத்துக்கு ஆகியிருக்கிற மரணாத இருக்குது. அது என்ன ஆரம்பம்? அதுவும் அர்ஜுனன் பெரிய இருக்காவரே லோக திருஷ்டியில் பார்த்தாலும் யுத்தம் பண்ணம் தான் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்காக அந்த ஸ்லோகம் மூலம் பிரிக்கணும். பரமார்த்த திருஷ்டியிலா, தர்மசாஸ்திர திருஷ்டியிலா, லோக விவகார திருஷ்டியிலா, உங்களுடைய முடிவு எந்த திருஷ்டியில் வந்தது? ஆப்ஷன் சொன்ன ரெண்டு திருஷ்டியும் போயிருக்கும். இப்ப லோக விவகார திருஷ்டின்னு சொல்றோம். லோக விவகார திருஷ்டியில் பார்த்தாலும் யுத்தம் பண்ணம் தானே சொல்ற கிடைக்கும். எப்படின்னு கேட்டா, அர்ஜுனன் பெரிய
யோதான பிரசித்தமா இருக்கு, பெரிய வில்லாளி போராளின்னு பிரசித்தமா இருக்கிற விஷயம், எல்லாரும் பெரியவன் நினைச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்ஜுனன் அந்த யுத்தத்துக்காக வந்த எல்லாரும் பார்த்து பயந்த போயிட்டான்னு சொன்ன சொல்லுவான். சம்பாதிதத்துக்கு அகிலத்தர் மரணாத விதிச்சதே அகிலத்தின்ஜாதிபூதானி கதைஷ்யந்தி தேவையா அகிலத்தின்ஜாதி பூதானி உன்னுடைய அகிலத்தையே தான் சொல்லுவான். இப்படி இருந்தா அர்ஜுனன் ஒரு பெரிய யோதாவா இருந்தா குருக்ஷேத்திரத்துல அவன் வந்து மகா யோதாவின் பிரசித்தி. அவன் வந்து யுத்தத்துக்காக இப்பதான் கதை சொல்லிட்டே இருக்கணும். இப்போ அப்போ யுத்தம் பண்ணலன்னா நான் அப்படி சொல்லல. இப்போ யாரும் அந்த கதை சொல்லல. என்ன காரணம்? பகவானுடைய உபதேசம் நடிக்குது இல்லடா அப்படின்னு ஓடி போயிட்டான் தானே கதை சொல்லுவான். இப்ப லோக விவகாரத்துல பார்த்தாலும் யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு கிடைக்கிறதா பண்ணணும் கிடைக்கிறதா? பண்ணம் தானே கிடைக்கிறது. அதனால நீ யுத்தம் பண்ணக்கூடாது பண்ண முடியாது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் அந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அதனுடைய காரணம் என்ன சொல்லணும். பரமார்த்த திருஷ்டியா, விவகார திருஷ்டியா, லோக திருஷ்டியா? நல்லா பிரிக்கணும். சாஸ்திர திருஷ்டி, லோக திருஷ்டி. சாஸ்திர திருஷ்டி ரெண்டு விதம், பரமார்த்த சாஸ்திரம், விவகார சாஸ்திரம். மூணா பார்த்தாலும் உன்னுடைய முடிவு சரியில்லை. அர்ஜுனுடைய பட்சத்தை கண்டனம் பண்றதுக்கு இந்த வரைக்கும் லைன் அந்த வரைக்கும் விவாதம் ஆயிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்ப யுத்தம் பண்ணணும் முடிவாயிடும். சரி, யுத்தம் பண்ணலாம், எப்படி பண்ணணும் அது அடுத்த விஷயம். இதுக்கப்புறம் யோகோபதேசம். இதுக்கப்புறம் அந்த சாங்கியோக அத்தியாயம் உயர வரைக்கும் யோக திருஷ்டி, யோக கர்மசு கௌசலம், அந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் அங்கே வரல. அதனுடைய உத்தேசம் என்னன்னு கேட்டா, இது கீதையோட ஒரு அபிப்பிராயம். இப்போ கர்மம் பண்றதா இருந்தால் பந்தம் இருக்கும். பந்தம் இல்லாம கர்மம் பண்ணவே முடியாது. பாபலேகம் இல்லாம யுத்தம் பண்றதா இருந்தா ஒரு பெரிய பாபம் ஆயிருக்கு. அந்த பாபத்தினாலதான் பல கஷ்டங்கள் வரப்போறது. அதனால எனக்கு சத்ததியே வராது தானே இவருடைய கவலை. அந்த கவலை போறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த யோக திருஷ்டியை உபயோகம். கர்ம பண்ணதுனால ஒன்றும் வராது. கர்மத்தை அபிமானபூர்வமா வச்சுட்டு பண்ணதா இருந்தால் நானே பண்றேன், என்னுடைய ராகத்வேஷம் மூலமா பண்றேன் என்கிற ஒரு புத்தியோட பண்றதா இருந்தால் நீ சொல்ற மாதிரி பாபமும் புண்ணியமும் எல்லாம் வந்து சேருது, சம்சாரம் அனுபவத்துக்கு வருது, மோட்ச மார்க்கத்துல வரவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா பிரசித்தமான விஷயம் நிஷ்காம புத்தியா கர்த்தவியம். நிஷ்காம புத்தியா பண்றதுனா நிமித்த மாத்திரம் அதுதான் பகவானுடைய நிமித்தமா நான் தான் இருக்கேன். இப்போ என்னுடைய ஒரு கர்த்தவியமா பண்ணாது. இந்த மாதிரி பண்றதா இருந்தால் நீ சொன்ன ஆபத்துகள் ஒன்றும் வராது. அந்த அப்ப பண்ணக்கூடிய கர்மம் பண்ணணும் என்கிறது சொல்றதுக்காக கீழே வரல, யுத்தம் பண்ணணும் சொல்றதுக்காக கீழே வரல. ஏன் கேட்டா யுத்தம் பண்ணணும் அவனே எடுத்த முடிவு தானே. யுத்தம் பண்ணணும் முடிவு எடுப்பாரு கிருஷ்ணனே சாரதியா கொடுத்துருக்கான். அதுக்காக தானே ரதம் ஸ்தாபயம் ஏற்றுதா யாவதேதான் நிரீட்சேகம் சேனையோர் வியோர் மத்தியே ரதம் ஸ்தாபயம் ஏற்றுதா எல்லாம் பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தானே ஒன்றும் முடியாது. அவன் யுத்தம் கர்த்தவியம் என்கிற முடிவை சும்மா இருக்கிற அர்த்தனை கூப்பிட்டு யுத்தம் பண்ண சொல்றா பகவான் இல்ல. அவனே அந்த முடிவு எடுத்த யுத்த ரங்கத்தில் வந்து பண்ண முடியாம சொல்றான். அப்ப அதுக்கு காரணம் வைராக்கியம் கிடையாது, மோகம். இதை ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்றதுக்காக எவ்வளவு வார்த்தை ப்ரூவ் பண்ணப்புறம் ப்ரூவ் பண்ணாலும் போறாது. அவனுக்கு இருக்கக்கூடிய கவலையை இருப்பாங்க. இப்ப ஆத்ம ஞானம் உபதேசம் பண்றதுல அந்த ஆத்மஸ்வரூபத்தை இருப்ப அவனால வைக்க முடியாது இல்லையா. பரோட்ச கிரகணம் இருக்கிற நமக்கு இருக்கிற மாதிரி ஆத்மஸ்வரூபம் அப்படி இருக்கு. அந்த திருஷ்டியில் உன்னால யுத்தத்தை விட முடியாது. சரி, அவ்வளவு அந்த ஆத்மஸ்வரூபத்தை அப்படியே அனுபவிக்கிறதா உபதேசம் செலுத்த உடனே இல்லையே. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப பயம் இருந்துட்டே இருக்கு. அந்த பயத்தை நிவர்த்தி பண்ணணும். அதுக்காக என்ன பண்றது? யோக மார்க்கத்தை உபதேசம் பண்ணணும். யோக மார்க்கம்னா என்ன? யோக கர்மசு கௌசலம், அவ்வளவுதான். கர்மசு கௌசலம்னா என்ன? கர்மம் பண்ற சாமர்த்தியம்ங்கிற அர்த்தம் இல்லை, சாமர்த்தியம் தான் அர்த்தம். ஆனா எந்த சாமர்த்தியம்? நம்ம நினைக்கக்கூடிய ஸ்கில்லு கிடையாது. சிம்பிளாதான் இருக்கான், முன்னாடி புரியா இருக்கான். அந்த யுத்தத்துக்கு புது ஒரு ஸ்கில்ல பகவானால கொடுக்க வேண்டியது இல்லை. அந்த ஸ்கில் அவனுக்கு முன்னாடியே இருக்கு. ஆனா யுத்தத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ல இங்க சாமர்த்தியம். யோக கர்மசு கௌசலம், கர்மத்தில் இருக்கக்கூடிய கௌசலத்துக்கு தான் யோகம்னு பேரு. அதை வச்சு சொன்னா என்ன அர்த்தம்?
கர்மாக்களை நல்லா பண்றதுக்கு இருக்கக்கூடிய கௌசலத்துக்கு அந்த ஸ்கில் சொல்றது இல்லையா, அதுக்கு அந்த கௌசலம் சொல்லல. அப்புறம் என்ன அர்த்தம்? ஸ்வபாவதோ பந்தஹேதுனாம் கர்மணாம் யதா பந்தோ நஸ்யா ததா அனுஷ்டான முக்கியம் அர்த்தம். பந்தத்துக்கு காரணமா சுபாவமா இருக்கு, சுபாவதா நேச்சுரலி பந்தத்துக்கு காரணமா தான் இருக்கு எல்லா கர்மாக்களும். அப்படி இருக்கக்கூடிய கர்மாக்களே பந்தம் வராம எப்படி அனுஷ்டானம் பண்றது? அனுஷ்டானமும் பண்ண இருக்கு, பண்ணாத இருக்க முடியாது. மாதே சங்கோஸ்து அகர்மணி மாதே சங்கோஸ்து பலே, நடுவில் இருக்கணும். கர்மம் பண்ணாம இருக்கவும் முடியாது, விடவும் முடியாது, ஆனா சம்சார பந்தமும் இல்லாம இருக்கணும். அப்படி இருக்கிறது என்ன பண்ணணும்? சம்சார பந்தம் இல்லாம கர்மம் பண்ணணும். அது எப்படி கேட்டா அதுக்கு யோகமாகட்டும், யோக புத்தியா குரு உபதேசம் பண்ணணும். இப்போ இது சாஸ்திர பாஷையில் எப்படி சொல்லணும்? தர்மசாஸ்திரத்தில் விதித்த கர்மத்தை அனுவாதம் பண்ணி அந்த கர்மத்தை பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமையிலிருந்து அவனை வெளியில் கொண்டு வந்து பண்ணணும்னு சொல்லி வச்சு பண்ற அந்த சம்பிரதாயத்துல ஒரு சின்ன ஒரு பரிஷ்காரம், சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு இது கொடுக்கிறது. யோக திருஷ்டியை பண்ணணும்னு சொல்றது. மாடிஃபிகேஷன் சொல்லலாம். ஆட்டிடியூட் மாத்திரம், ஆட்டிடியூட் மாறதான் மாடிஃபிகேஷன். இல்ல கர்ம பண்றது பார்த்தா அதுதான். இப்போ அர்ஜுன் மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி யுத்தம் பண்ணிருக்கான், மகாபாரத யுத்தம் பண்ணிருக்கான். மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி பண்றதை எப்படி யுத்தம் பண்றதோ அது இருந்து வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. மகாபாரத யுத்தத்துல வெளியிருந்து பார்த்தா யுத்தம் பண்றது அப்படிதான், ஆட்டிடியூட் வித்தியாசமா போயிடுது. அதனால என்ன வருது? அந்த ஆட்டிடியூடு வித்தியாசம் பண்றதா இருந்தா என்ன வரும்? இதுக்குதான் யோக திருஷ்டியில் பண்றது அர்த்தம். கர்மத்தை இதுக்கு எதனால என்ன பண்றது? என்ன வருது? கீதா சாஸ்திரம் கர்மத்தை விதிக்கிறதுக்காக வரல. ரெண்டு விஷயம் கீதா சாஸ்திரத்துக்கு தாற்பயம். ஒன்னு பரம தாற்பயம், இன்னொன்னு அவாந்தர தாற்பயம். பரம தாற்பயம் எங்கேன்னு கேட்டால் ஞான நிஷ்டாயா, ஞான நிஷ்டையில் பரம தாற்பயம். அவாந்தர தாற்பயம் எங்கேன்னு கேட்டா நிஷ்காம கர்மானுஷ்டானம். கர்மானுஷ்டானத்துல கிடையாது. கர்மானுஷ்டானம் அவசிய கர்த்தவியமா வர இடத்துல அது நிஷ்காமமா பண்ணணும்ங்கிற நிஷ்காமத்துவம் எங்கிற அம்சம் இருக்கு. அதுல கீதைக்கு தாற்பயம் இருக்கு. இது செகண்டரி, முக்கியம் இல்லை. இது கர்மத்துக்கு தான் உபயோகப்படுவது. காமனை இல்லாம நிஷ்காமத்துவம் கர்மத்துல, காமனை இல்லாம இருக்கிறது கர்மம் தானே. நிஷ்காமத்துவம் காமேன நிர்கத காமக எஸ்மாத் தது நிஷ்காமக சத்தியபாவா நிஷ்காமத்துவம் சொல்லணும். எதுல இருந்தது காமம் போயிருந்தது? கர்மத்தில் இருந்தது. அத காமன இந்த மாதிரி எனக்கு பலம் கிடைக்கணும், இந்த மாதிரி கிடைக்க கூடாது, இந்த மாதிரி பிரிவு இல்லாமல் பண்ண வேண்டியது பண்றது. அவ்வளவுதான். எதுக்கும் கேட்கக்கூடாது, பண்ண வேண்டியது அவ்வளவுதான் பண்ணணும், வேற ஒன்றும் கேட்கக்கூடாது. அந்த ஒரு நிலைமையில இருந்து பண்றது இல்லையா? இதுக்குதான் அந்த நிஷ்காம கர்மம். வேற ஒன்றும் இதுல இது ஒன்றும் மேஜிக் ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். அப்படி இருக்கிறது அந்த நிஷ்காமமா பண்றதுங்கிற அம்சம் ரெண்டு விதம். ஒண்ணு மோட்சாதிகாரி, இன்னொன்னு கர்மாதிகாரி. ரெண்டு பேருக்கும் சம்சாரத்துல நிவர்த்தி வரணும் என்கிற உத்தேசம் இருக்கிறதா இருந்தால் ஞானாதிகாரியா இருந்தால் ஞானம், அதுக்கு அதிகாரம் இல்லைன்னா கர்மா நிஷ்காம புத்தியா பண்ணுது. இப்போ ஞானத்துல முக்கிய தாற்பயம் கீதைக்கு, அவாந்தர தாற்பயம் நிஷ்காம கர்மத்துக்கு. கர்மத்துல தாற்பயம் கிடையாது. புரியுதா? ஏன் கேட்டா அது கீதையோட விஷயம் இல்லை, அவ்வளவுதான். பண்ணக்கூடாது நிஷேதம் இல்லை, அது கீதையோட விஷயம் இல்லை, அவ்வளவுதான். கீதா சாஸ்திரம் என்கிறது கர்மத்துக்கே சொல்றதுக்காக இருக்கிறது. தன்வாதி ஸ்மிருதிகள்ல இருக்க நித்திய கர்மங்களை எதுன்னு கேட்டா கீதை பாட்டுல உள்ளது இல்ல. ஸ்மிருதிகள் எப்படி இருக்கு, தர்மசாஸ்திரம் என்ன இருக்கு தானே பாருங்க. அதனால அது தர்மசாஸ்திரத்தோட விஷயம், யுத்தமும் தர்மசாஸ்திரத்தோட விஷயம். அதனால பாஷிகாரர் என்ன சொல்றாரு? தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரதா ந விதி. அது ஒரு விதி கிடையாது, விதி மாதிரி தெரியுது, ஆனா அனுவாத மாத்திரம். நீ எது மூலமா பண்ண முடியாதுன்னு நினைச்சியோ அது தப்பு. எது மூலமா அது யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அந்த மூலம் இருக்கு, அந்த மூலம் சரியில்லை. அது காமிக்கிறதுக்காக தான். அப்போ அது அந்த மோகம் போயிடுதுன்னா அப்புறம் என்ன? அப்போ யுத்தம் பண்ண முடியாதுன்னு நினைச்சு பண்ணலாம்னு வந்துருக்கும் இல்லையா? பண்ணலாம்னு வந்துருக்குன்னா
யுக்திஸ்வானம் இதுதான் அனுவாதம் தான். இப்போ ஒருத்தர் அனுவாதம் பெர்மிஷன் தான் அர்த்தம் கொடுக்கலாம். இப்ப நான் ஒருத்தர் இப்போ அதிகாரி கிட்ட கேட்கிற ஒரு கிருத்தியன் ஊருக்கு போய் வரட்டுமா போயிடுவான் சொல்றா என்ன பெர்மிஷன் கொடுத்ததானே போன்னு சொன்னா இப்ப போறது விதி மாதிரி தெரியுது. ஆனா விதி கிடையாது. ஏன் கேட்டா அவனே போக முடியாதோ இவர் போகக்கூடாதுன்னு சொன்னா போக முடியாது போயிடுவே ஒரு பிரதிபந்தகம் இருக்கு. அதனால இவர்கிட்ட கேட்டுதான் போக முடியும் வச்சுன்னு கேட்க வரா இல்லையா. நீ கிராமத்துக்கு போகணும்னு நீ முடிவு எடுத்திருக்கா, எனக்கிட்ட கேட்டுதான் போகணும்னு எண்ணம் இருக்கு, எனக்கு விரோதம் இருந்தால் போகக்கூடாதுன்னு இருக்கு, ஆனா எனக்கு விரோதம் இல்லை போகலாம் தானே அர்த்தம். எனக்கு விரோதம் இல்லை போகலாம். அந்த மாதிரி யுத்தம் பண்ணணும்னு உனக்கு மனசுல வந்து முன்னாடியே வந்தது. ஆனா நடுவுல சாஸ்திர விரோதம் இருக்கு, லோக விரோதம் இருக்கு, இப்படி எல்லாம் பயப்படுறது. அதனால பண்ணணும்னு முதலே உனக்கு மனசுல வந்து யுத்தம் பண்ணணும்னா வந்துதான் இந்த இதுக்காக வந்தது. வந்தப்புறம் வேற ஏதோ சில பிரதிபந்தங்கள் ஏற்பட்டு பண்ண முடியாதோங்கிற ஒரு அவஸ்தை வந்திருக்கும். அந்த பிரதிபந்தங்கள் ஒன்றும் கிடையாது. இதுதான் இவரோட தாற்பயம். யுத்தஸ்வான யுத்தம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை, பண்ணணும் நீ எடுக்க முடிவு அப்படியே அனுவர்த்திக்கணும். அதனால வரக்கூடிய பாவம் ஒன்றும் நான் சொல்றபடி பண்றதா இருந்தா வராது. இந்த மாதிரி அந்த கிரந்தத்தினுடைய பிரிவு வரும். அப்புறம் அந்த மாதிரி எல்லா அத்தியாயத்தையும் பார்க்கணும். அப்படி பாக்குறதா இருந்தா நீங்க நினைக்கிற விரோதம் ஒன்றும் வராது. அந்த எந்த கான்டெக்ட்ல கர்மத்தை அவசியமா கர்த்தவியம் சொல்லணும், எந்த கான்டெக்ட்ல பண்ண வேண்டாம் சொல்லணும், அதெல்லாம் பிரிச்சு பாக்குறதா இருந்தா தாற்பயத்துக்கு எந்த மாதிரி விரோதமும் வராது. இதுதான் துரியம். இப்போ துவைதபரமா இருக்குன்னு சொன்ன என்ன அபிப்பிராயம்? அது பாரதம் பூரா ஆரம்பத்திலிருந்து அந்தம் பாக்குறதா இருந்தால் ஸ்பஷ்டமா தெரியும் எப்படி எல்லாம் அந்த கிரந்தம் போகுது, ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கதை எப்படி வந்தது, அந்தந்த கதையோட உபயோகம் அங்கங்க என்ன உபயோகம், அந்த தத்துவ திருஷ்டியில் பாக்குறதா இருந்தா கிரமமா நமக்கு சம்பந்தம் வரும். அகம் கடைசியில் இருக்கு. ஆமா, அதனால என்ன இல்லாம எப்படி சொல்ல முடியும்? அந்த வாக்கியத்துக்கு அந்த கேட்கிற அர்த்தமே கிடையாது. சர்வதர்மான் பரிசுத்த மாமேகம் சரணம் வஜா அகம் துவம் சர்வ இல்ல நீங்க கேட்கிற கேள்வி சரியா இல்லை. அப்படின்னா தத்துவசி தத்துவம் வேற வேற இருக்க கேட்டா என்ன சொல்லுவாங்க? அது எப்படி பாஷை வேற பாஷை சொல்லுங்க. அத்வைதத்தை போதிக்கிறதுக்கு எந்த பாஷை இருக்கும்? தத்துவசி மாதிரி இல்ல. தத்துவசிங்கிற இடத்துல அபேதம் தெரிகிறது, இங்க அபேதம் தெரியவில்லை. ஆனா அப்படி இல்லை, எல்லா வாக்கியத்திலும் அபேதம் சொல்லணும் ஒரு அபிப்பிராயம் இருக்கா? அத்வைத தாற்பயம் இருக்குன்னா எல்லா வாக்கியத்திலும் அத்வைதம் சொல்லணும் இருக்கா? அப்படி ஏதாவது முடிவு இருக்கா? அத்வைதம் சொல்ல வேண்டிய இடத்துல அத்வைதம் சொல்லணும் அவ்வளவுதான். ஆனா வைஷ்ணவ எதுக்காக கேட்கறாங்கன்னா கடைசியில முடிக்கிற வாக்கியங்களுக்கு போயிட்டு அகம் சுவான்னு வேற பிரிச்சு சொல்ற. அதனால துவைதத்தான் தாற்பயம். அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் ஸ்பஷ்டமா பகவத்பாதா சொல்ற அபிப்பிராயம் எப்படி வருது, வைஷ்ணவா சொல்ற அபிப்பிராயத்துக்கு என்ன பதில் சொல்லணும், அவருடைய கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும், விஸ்தாரமா சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லணும்னு நான் சொல்றேன். இப்போ சமயம் இல்லை, அரைக்கால அது சொல்லணும், சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி விஷயத்துல அது ஸ்பஷ்டமா இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள். ஆனா கேட்கிற அர்த்தத்தை எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதுல மதுசூதன கருத்து சொல்ற அர்த்தம் மட்டும் வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் ஆமா, ஆனா அவரு சொல்ற அர்த்தம் சரியா வராது. அந்த இடத்துல பகவத்பாத வாக்கியம் தான் அங்க எல்லா எடுக்கணும், சந்தேகமே கிடையாது. அது தாற்பய திருஷ்டியில் பாக்குறதா இருந்தா இதெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது. வித்தியாசமே எடுக்க முடியாது. அது ஒரு பாஷண பாஷா அவ்வளவுதான். இல்லைன்னா என்ன வரும், சாதாரணமா பாக்குறதா இந்த கிறிஸ்டியன் சொல்ற மாதிரி அர்த்தம் வருவது. நீ எது பண்ணாலும் தப்பு இல்லை, என்ன டெடிகேஷனோட பண்ண நான் பாத்துக்கிறேன். அதான் என்னுடைய யதாசுதமான அர்த்தம் பாருங்க. சர்வ தர்மான் பரிசுத்த மாம் ஏகம் சரணம் வஜா. எல்லா தர்மத்தையும் விட்டு என்ன என்ன பாத்துக்கணும், நான் உண்மை பாக்கிறேன், நான் பாக்கிறேன். இத பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி நீ தப்பு சொல்றது அதெல்லாம் கவலைப்படவே எல்லாம் எது எல்லாம் பண்ண அப்படின்னு நான் பாக்குறேன். இதான் யதாசுத அர்த்தம். அதுல அந்த வரியில் அப்படியே கிடைக்கக்கூடிய இந்த அர்த்தம் யாருக்கும் எடுக்க முடியாது. அவளோட சித்தாந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வருவார். சொல்றது இல்லையா,
பிரைஸ் தி லார்ட் இருந்தால் எது பண்ணாலும் லார்ட் பாப்பா. அந்த அந்த அர்த்தமா, அந்த ஒரு அர்த்தம் ஒரு பிலோசபிக்கு சேர அர்த்தமா? அது எந்த மாதிரி ஒரு பிலோசபி? அது அப்படி இருக்கிற ஒரு ஈஸ்வரன் எப்படி ஈஸ்வரனா இருக்க முடியும்? அப்ப வைஷமிய நைர்கிரண்யங்களை எப்படி பரிகாரம் பண்ண முடியும்? அப்ப அந்த வைஷமிய நைர்கிரண்யாதிகள் பரிகாரம் பண்ணி ஈஸ்வரனுடைய ஈஸ்வரத்துவத்தை கொண்டு வரணும்னால் அந்த அர்த்தம் எடுக்க முடியாம எல்லாருக்கும் சம்மதமா இருக்கணும். அது கவனிக்காமல் ஏதோ ஒரு அர்த்தம் சொல்றதா இருந்தால் அது ஒரு பிலோசபிக்கு சேராது. அது பிலோசபிக்கு சேர்ந்த அர்த்தம் எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் வச்சா கேட்ட அர்த்தம் இல்லாம அங்கே இருக்க முடியாது. ஏன் கேட்டா இன்னும் பல இடத்திலும் கேட்ட அர்த்தம் தான் இருக்கணும் நமக்கு. அதுக்கு இருக்கணும்னு அர்த்தம் இங்க எடுக்க முடியாது. அப்போ இது சில வாக்கியங்கள் ஆலங்காரிக பாஷையில இருக்கும். ஆலங்காரிக பாஷை காவிய பாஷையில் போய்டிக் லாங்குவேஜ்ல இருக்கும். ஆனா இது போய்ட்ரி கிடையாது. இது ஒரு ரசத்துக்காக சொல்றது இல்லை, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக சொல்றது இல்லை, ஒரு தத்துவம் தானே சொல்றது. ஒரு வாஸ்தவமான ஒரு உண்மையான ஒரு பொருள் சொல்றதா இருந்தால் அது ஒரு காவியம் மாதிரி இருக்க முடியாது. ஆனா பாஷை காவிய பாஷையில இருக்கலாம். அந்த பாஷையிலிருந்து அது வெளியில் கொண்டு வரணும். அது கொண்டு வர்றது எப்படின்னு கேட்டா பூர்வோத்தர சந்தர்ப்பங்கள் எல்லாம் நல்லா விசாரம் பண்ணி அப்படி எடுக்கணும். அதுக்காக சம்பிரதாய சித்தமான ஒரு பிரக்கிரியை இருக்கு. எல்லா சம்பிரதாயத்திலும் இருக்குது. எல்லா சம்பிரதாயமும் நம்மளுடைய அனாதி சம்பிரதாயத்திலும் இருக்கு. அது வித்தியாசமா பண்றதா இருந்தால் அது அவளுடைய சாஸ்திரார்த்தம் கிடையாது. நிரூபணம் பண்றதா இருந்தால் நமக்கு மனசுல இப்போ இந்த சாங்கியோட அத்தியாயத்துல அந்த விசாரம் ஒரு அளவுக்கு மனசுல வருது இல்லையா? அனாவசியமா இந்த ஆத்மஸ்வரூபத்தை எல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னு கேட்டா இந்த கிரமமா பாருங்க. எந்த அத்தியாயம் வேணும்னா நிரூபணம் பண்ணலாம். இந்த மாதிரி பிரிச்சு பாருங்க. அந்த ஸ்லோகத்துக்கு என்ன ரெலவன்ஸ் அங்க பார்க்கலாம், சொல்ல முடியும். அதுல நானா சொல்றது இல்லை, அந்த கிரந்தத்திலே இருக்கு. பாஷ்யமே கவனிக்கிறதா இருந்தா இதெல்லாம் கிடைக்கவே இல்லை. சாதாரணமா அர்த்தம் பார்க்கறது போனா கிடைக்காது. பாஷ்யத்துல சூக்ஷமான அந்த சங்கதி கொடுக்கும். இத்தனை ஆஹா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு வாக்கியம் இருக்கும், சங்கதின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லோகம் முடிஞ்ச அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லோகம் எதுக்காக அந்த வாக்கியத்துக்கு ரொம்ப வேல்யூ இருக்கு. நமக்கு நம்மளோட திருஷ்டியில் சாதாரண ஒரு வாக்கியம் நம்ம புரியல, அந்த வாக்கியத்துக்கு பெரிய வேல்யூ. நம்ம எங்க ஸ்ரத்த கொடுக்குற அந்த பதத்தினுடைய அர்த்தம் விவரணம் பண்ணது இல்லையா? அது நமக்கு சாதாரணமான பெரிய கஷ்டம் இல்லை. நமக்கும் அந்த அர்த்தம் கிடைக்கும். கீதை வாக்கியங்கள் எல்லாம் ரொம்ப சரளமா தானே இருக்கு. அது விக்கிரகம் சொல்றது அதெல்லாம் பாஷத்தில் இருக்கும். அங்க கவனிக்கலைன்னா கூட அந்த சங்கதி கவனிக்கணும். எதுக்காக இந்த ஸ்லோகம் முடிஞ்ச அப்புறம் இந்த ஸ்லோகம் எதுக்காக சொல்லுவது? அப்ப அதுல எல்லாம் ஒரு பிரகடனம் முடிஞ்ச அப்புறம் இந்த வரைக்கும் ஏதாவது மிக